நமச்சிவாய நமக. வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயில் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா நாமம். விஸ்வ காட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்யும் வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. ஆகவே நம் கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயக மூர்த்தி. அவருடைய பிரமை என்ன? 5 கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பரை போல மயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை புந்திகள் வைத்தடி போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமனருவ மகேஸ்வர புத்திர விக்கன விநாயக பாத நமஸ்தே. திகட சக்கர சமூகமைந்தலால் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விண்மணி யாவரை விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவோம் என்றெல்லாம் போற்றக்கூடிய பாலும் தெளிவேனும் பாகும் மறுப்பையுவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தான் என்ற வகையிலே அவரை வணங்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமலாம் பெருக வேண்டின், கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்து இருக்கை சென்று பொற்பதம் அணிந்து வாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை என்றார் சிறுகுடல் பட்டியார். ஆகவே விநாயகனை பணிந்து பணியை தொடர்வோம். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குளம் காக்க வேண்டும், எங்கள் குறைகளை நீ தீர்க்க வேண்டும். வளங்களும் நலங்களும் வழங்கிடவா, வளங்களும் நலங்களும் வழங்கிடவா. நாடிய பொருள் கூட வேண்டும், நாடிய பொருள் கூட வேண்டும். என்னாலும் விநாயகனே உன் புகழை நான் பாட வேண்டும். நாடிய பொருள் கூட வேண்டும்.
தேவ யாகம், பிரம்ம யாகம், பிதுர் யாகம், சதுர் யாகம், புத்திரகாமேஷ்டி யாகம், அஸ்வமேத யாகம், மானுட யாகங்கள், இப்படி பல யாகங்களை செய்துவிட்டால் கிடைக்கும் யோகம். யோகத்துக்கு விரோதியோ செய் போகம். போகத்தை மறந்து யாகத்தை செய்து யோகத்தை பெற்று அந்த யோகத்தாலே உள்ளம் பெரிய கோயில், ஊனுடம்பை ஆலயம், வல்லபிரானார்க்கு வாய் கோபுர வாசல், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்க தெல்ல தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றாரு. உள்ளம் கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம். அப்படின்னா என்ன? கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொல்றார். கோயிலும் உடம்பு ஒண்ணுன்னு சொன்னா கோயில நினைக்கிறது மாதிரி இந்த உடம்ப நினைக்கணும். யாரு கேட்கிறா? திருவிழாவெல்லாம் இன்னைக்கு நிலைமை வேற மாதிரியா போயிருச்சு. ஆகினால உள்ளங்கோயிலும் உடம்பு ஆலயம், மூச்சு காத்தே சிவலிங்கம் என்று சொல்லி உடம்ப வைத்தே கட்டிய கோயில் சிதம்பரம் நடராசர் கோயில். சிதம்பரம் நடராச பெருமானுடைய ஆலயமும் மனித உடம்பும் ஒண்ணு. எது போல அந்த கோயில இருக்கிற கொடிமரமும் மனிதனுடைய முதுகுத்தண்டும் ஒண்ணு. ரெண்டுலையும் 32 இணைப்புகள் உண்டு. மனிதன் ஒரு நாளைக்கு விடக்கூடிய மூச்சு 21,600. அந்த கோயில வேயப்பட்டிருக்கிற தங்க ஓடுகள் 21,600. இந்த உடம்புல 72,000 தசை நாறுகள், நாடி நரம்புகள். அங்கே அடிக்கப்பட்டிருக்கிற ஆணி 72,000. இந்த உடம்புல நவதுவாரம் 9 வாசல். அந்த கோயிலையும் 9 வாசற்படி. சாமி இருக்கும் இடம் கருவறை, உடம்புல இதயம் இருக்கிற இடம் கருவறை. எல்லா ஊர்லயும் கோயில் கனவு திறந்தா சாமி கண்ணுக்கு தெரியும். நடராசர் கோயில் அப்படி இல்ல. உள்ளே நுழைந்து இடப்பக்கமாக சென்று நடராசரை தரிசிக்க வேண்டும். காரணம், உடம்பு வைத்தே கட்டிய கோயில் அல்லவா அந்த கோயில். இந்த உடம்பு 2 கூறு, ஒன்னு வலக்கூறு, ஒன்னு இடக்கூறு. இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு. இதயம் இருக்கிற இடத்தில் தான் இறைவன் இருக்க வேண்டும் என்று எண்ணி அறிவியல் வளராத காலத்திலே கட்டப்பட்ட கோவில் சிதம்பரம் நடராசர் கோவில். ஆலயம் தொழுவது சாலவு நன்றுன்னு அந்த கிழவி நமக்கு. கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்க கூடாதுன்னு பழமொழி. கோயில் விளங்க குடி விளங்க என்று இன்றெல்லாம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஆலயங்களை திருவிழா என்ற பெயரில் நல்ல விதமான விசேஷங்களை நடத்தி இறைவனை பூஜித்து அதன் வாயிலாக நமது ஆத்மா நல்ல விதமாக உய்வு வருவதற்கு வழிவகுத்தார்கள் முன்னோர்கள். அதையெல்லாம் கடைபிடிக்கிறோம். அப்படி கடைபிடிக்கும் வழி சரியானதாக எண்ணி பார்க்க வேண்டும். 1008 கோயில் சிவன் கோயில் உண்டு இந்த நாட்டில். 108 கோயில் பெருமாள் கோயில் உண்டு. அத்தனை கோயிலும் ஆழ்வார்கள் நாயன்மார்களாலே பாடல் பெற்ற ஸ்தலங்கள். கோனேரி ராஜபுரம், கும்பகோணத்துக்கு பக்கத்துல கோனேரி ராஜபுரம்னு ஒரு ஊரு. அந்த கோயில் இருக்கிற நடராசர் சிலை மன்னர் காலத்துல செஞ்சது. மன்னர் சோழன் மன்னன் சிற்பி இடத்துல போய் ஒரு உத்தரவிடுகிறான், பொழுது விடுகிறதுக்குள்ள ஒரு நடராசர் சிலை பஞ்சலோகத்துல செஞ்சு வைக்கணும்னு. 12 மணி நேரம் தான் இருக்கு, பொழுது விடுகிறதுக்குள்ள செய்யணும். பஞ்சலோக சிலை சாதாரண விஷயம் இல்ல. பஞ்சலோகம்னா என்னென்ன? தங்க, வெள்ளி, இரும்பு, ஈயம், பித்தளை அஞ்சையும் உருக்கி கருக்கட்டி வார்த்து அமைக்கணும். 8 அடி 9 அடி இல்ல, 12 அடி சிலை செய்ய முடியுமா? பொழுது விடுகிறதுக்குள்ள செய்ய முடியாதுன்னு சிற்பி மறுக்கிறாரு. பொழுது விடியும் போது சிலை இல்லைன்னா உன் தலை, உடம்புல தலை இருக்காதுன்னு அவர் உத்தரவு போடுறாரு. என்ன செய்ய முடியும்? மன்னர் உத்தரவு மீற முடியல. கணவன் மனைவியுமாக பஞ்ச உலோகங்களை அடுப்புல வச்சு உருக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்த பெரியவர் அங்க தள்ளாடி கொண்டே வர்றாரு. வந்த வரியவர் போய், ஐயா குடிக்க தண்ணி கொடுங்கன்னாரு. தண்ணி இல்லையா? பக்கத்துல அக்கரகாரம், போய் அங்க குடிங்கன்னாரு. அவ்வளவு தூரம் நடக்க முடியாதுப்பா, தண்ணி கொடுன்னாரு. பக்கத்துல குழாயில வருது, அங்கேயாவது போய் குடிங்கன்னாரு. அவ்வளவு தூரமும் நடக்க முடியாது, தண்ணி கொடுன்னாரு. நான் தண்ணி கொடுக்கப்படாதியா, நான் தாழ்ந்தவேன்னாரு. உன்னை தாழ்ந்தவன்னு நான் சொல்லல, நீ ஏன் சொல்ற, தண்ணி கொடுன்னாரு. கடைசியா தண்ணியே இல்லைன்னாரு. அடுப்புல ஏதோ கொதிக்கிற வெந்நீர் வச்சிருக்கிறே, அதையாவது கொடுன்னாரு. இல்லையா, அது நடராசர் சிலை செய்யறதுக்காக பஞ்ச உலோகங்களை உருக்கி கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, ஏதோ ஒன்னு என் தாக அடங்கன்னு கொடுன்னு எடுத்து மடமடன்னு குடிச்சாராம். குடிச்சிட்டு மறைந்த உருவம் தான் இன்றிருக்கும் கோனேரி ராஜபுரத்தினுடைய நடராசர் சிலை. என்ன அதி அற்புதம் தெரியுமா? 1008 கோயிலையும் நடராசர் சிலை இருக்கு சிவன் கோயில்ல. ஆனா எந்த நடராசர் சிலையிலையும் கையில ரேகை இல்ல. கோனேரி ராஜபுரத்துல தானா உருவான அந்த சுயம்பு நடராசர் சிலையில கை ரேகை உண்டு. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு எப்படி மறு இருக்குமோ அதுபோல இந்த இடத்துல நடராசர் சிலையில ஒரு மருவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சென்று பார்த்தவர்களுடைய வாக்குமூலம். அவள் அதி அற்புதமான சுயம்பு. இது மட்டுமா? பக்கத்துல கும்பகோணம் தேனுறிஞ்சும் பிள்ளையாரு. பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய தேனு வெளியில வருவதில்லை, உறிஞ்சு கொண்டே இருக்கிறார். ஆனால் தலையில ஒரு துவாரம் கூட கிடையாது. இந்த நாகர்கோயில இருந்து கேரளா போற வழியில கேரளபுரம்னு ஒரு ஊரு. அங்க அரச மரத்தடியில 4 பிள்ளையாரு. அதுல ஒரு பிள்ளையாரு 6 மாசம் கருப்பு, 6 மாசம் வெள்ளை மாறிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நடக்குது. பிள்ளையார் எப்ப கருப்பா மாறுறாரோ அப்பொழுது அந்த அரச மரத்தில கரும்பச்ச. பிள்ளையார் எப்ப வெள்ளையா மாறுறாரோ அப்பொழுது அரச மரத்தில வெளிர் பச்ச. பக்கத்துல ஓடுகிற நீரோடையும் தண்ணீர் நிறமாறிக்கொண்டே 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஓடிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட அதிசயங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல தான். பக்கத்துல கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர் மலை ரத்னகிரீஸ்வரர். அங்க பாத்தீங்கன்னா அழகான கோபுரத்துக்கு மேல காகம் பறக்காது. அடுத்து காவிரி கேரளா அக்கறை ஈங்கோய் மலை ஈ வழிபட்ட இடம். அடுத்து திருவெரும்பூர் எறும்பு வழிபட்ட இடம். அடுத்து திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கம் பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள். அங்கே தேங்காய் உடைப்பதில்லை, ஏன்னா தூங்குறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு ஐதீகமாக கொண்டாடப்படுகிறது யோக நித்திரையிலே. அது மட்டுமா?
பகவானுடைய பெருமாளுடைய உருவங்கள் 3 நிலை, ஒன்று அமர்ந்த கோலம், ஒன்று நின்ற கோலம், ஒன்று சயன கோலம். 3 ஒரே இடத்துல தரிசிக்கணும்னா திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள அந்த திருக்கோஷ்டியூர் அங்க போனா 3 நிலையில ஒரே நேரத்தில். என்ன அங்கதான் நம்பி ஆண்டார் நம்பி இருந்தார். அவரிடத்துல வித்தைகளை கற்றுக்கொண்டவர் தான் ராமானுஜர். ராமானுஜருடைய உடம்பு இன்னும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கு. 1000 வருடங்களுக்கு முன்னே உயிர் பிரிந்தால் இப்படி வைணவ ஸ்தலங்கள் சைவ ஸ்தலங்கள் நமக்கு அவ்வளவே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னும் தென்காசி குற்றாலம் போனவர்கள்லாம் தென்காசி காசி விஸ்வநாதரை கும்பிட்டு தான் வரணும். அப்படி காசி விஸ்வநாதர் கோயில் ராஜகோபுரத்துல கால் வச்ச உடனே காத்து நம்மளை வெளியில தள்ளும், மீறி உள்ள நுழைஞ்சா காத்து நம்மளை உள்ள தள்ளும். அப்படி ஒரு சுழற்சி அந்த இடத்துல இருக்கு. ஏன் இருக்குன்னா ஆரியங்காவு கணவாய் வழியாக பொதிய மலை சாரல் வழியாக வரக்கூடிய காற்றை தடுத்து நிறுத்தி கட்டப்பட்ட கோபுரம் அது பாண்டிய மன்னர்களால் 1800களிலே. என்ன ஒரு ஆச்சரியம்! இயற்கையவே தடுத்து நிறுத்தி அமைக்கும் வல்லமையும் அறிவும் தமிழனுக்கு இருந்ததென்றால் இதை விட என்ன சான்று சொல்ல முடியும்? அவ்வளவு இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர், அங்கேயும் நெய்க்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அந்த நெய்யில ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. மீதம் இருக்கும் நெய்யை பக்கத்தில் இருக்கிற கிணற்றில ஊற்றுகிறார்கள். அதுல ஈ வருவதில்லை, எறும்பு வருவதில்லை. அதுபோல தஞ்சாவூர் மாவட்டம் கோயில் வெண்ணின்னு ஒரு ஊரு, அந்த ஈசனுக்கு பெயர் கரும்பீஸ்வரர். கோயிலுக்கு கருவறைக்குள்ள ஒரு மூட சக்கரை கொட்டி வச்சாலும் எறும்பு வருவதில்லை. அதிலிருந்து ஒரு கைப்பிடி அள்ளி கோபுரத்துக்கு வெளியில போட்டாச்சுன்னா உடனே லட்சம் எறும்பு வருகிறதாக இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பெரிய சிந்தனை, என்ன பெரிய ஆற்றல், என்ன இயற்கை, என்ன இறைவன் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு இதெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும்? பாருங்க, எத்தனை அதிசயங்கள் இருக்கு. அடிக்கிட்டே இருக்கலாம். அத்தனை கோயிலும் வரலாறுகளாக. பானக நரசிம்மர்னு ஒரு ஊர் இருக்கு. பானக நரசிம்மர் கோயில், நரசிம்மருக்கு பானகம் கரைச்சிக்கிட்டே இருக்காங்க. 24 மணி நேரம் கரைக்கிற இடத்துல ஈயும் இல்லை, எறும்பும் இல்லை. ஒரு அடி தள்ளி வச்சாச்சுன்னா அங்க வந்துடும். ஒரு அண்டாவை நரசிம்மருக்கு ஊத்தினாலும் ஒரு அண்டா முழுங்குறது இல்லையா, அரை அண்டா உள்ள போயிருமா, அரை அண்டா நிக்குதான், போக மாட்டேங்குது. சரி, அண்டாவில் ஊத்துனதா மீதம் இருந்து போகுதுன்னு கோவலையில ஊத்தினாலும் அரை கோவலை தான் உள்ள போகும், அரை கோவலை மீதம் இருக்கும். இதுவும் நடக்குது. இதற்கெல்லாம் பகுத்தறிவாளர்களுடைய பதில் ஒன்றும் இல்லை. ஏனென்றால் 1008 கோயில் சிவன் கோயில், எல்லா கோயிலையும் சிவன் ஆலயத்தில் பூரா சிவலிங்கம் இருக்கணும், நந்தி இருக்கணும், கொடிமரம் இருக்கணும், பலிபீடம் இருக்கணும். அதான சிவன் கோயில். இத்தனையும் இல்லாமலே ஒரு சிவன் கோயில் இருக்கு. அதுவும் பாடல் பெற்ற தலம். அதுவும் திருவாதூர் என்ற மாணிக்க வாசகர் பிறந்த பாண்டிய நாட்டில் அவரால் கட்டப்பட்ட நமது ஊருக்கு அருகில் உள்ள திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோவில். லிங்கம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, எத்தனையும் இல்லாது சிவனுடைய ஆலயம், மிகப்பெரிய ஆலயம் திருவாசகம் பிறந்த ஊர். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி என்று சைவ பெருந்தகையான சிவபெருமானை வந்து திருவாசகம் எழுதியதாக சொல்லப்படும் இந்த திருப்பரந்துரை என்ற புண்ணிய பூமியில பக்கத்துல பிறந்த எல்லோருக்கும் புண்ணியம் தானே. அம்மா ஐயாவுக்கு பேர் ஆத்மநாத சுவாமி, அம்பாளுக்கு பேர் யோகாம்பாள். இந்த பகுதியில நிறைய பேர் யோகாம்பாள்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு எல்லாம் பேர் எப்படியோ மாறி போச்சு. அகத்திக்கீரையும் பாகற்காயும் படைக்கப்படுகிறது ஈசனுக்கு. திருவாசகம் என்னும் தேன் என்று பெயரிட்டார்கள். ஏன் தேனுன்னாங்க? தேனுதான் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெடவிடாது. தேனுக்குள்ள ஒரு பொருள் போட்டா எத்தனை ஆண்டுகளாலும் கெட்டு போகாது. தேனே அப்படி கெட்டு போகாதுன்னா தேன் போன்ற திருவாசகம் படித்தா நம்ம உடம்பும் உடலும் எவ்வளவு உயிரும் முத்தியம் உத்தரவாதம் என்பதை புரிந்து கொண்டு எல்லாரும் திருவாசகத்தை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஆலயம் தொழுவது சாலவு நன்று. அதனால நாளைய தலைமுறைக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்க என் இளைய தமிழாயமே, அது மட்டுமல்ல முன்னோர்களும் எல்லோரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மக்களை பார்க்கின்ற பொழுது தென்னகமாம் இன்ப திருநாட்டில் கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர்வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா வண்ணம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்ட கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை மகனாட்டை தாயாகி காப்பவனா கருணை காவிரி செல்லும் இடமெல்லாம் சீர்திருத்தி பேர் பெருக்கி கல்லும் கனியாகும் கருணையால் எல்லோருக்கும் நாளும் பேச வந்த கண்மணியே எங்கள் வாழ்க இதய கனி எங்கள்
மரக்கணி ஆவணம் பெருங்குடி மக்கள் எல்லாம் என்றும் நம் இதய கணி நாடும் இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகள் வாழ்வு முன்னேற என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு கைதட்டுறதுக்கு ஒரு மனசு வேணும் இல்லையா? அந்த பெரிய மனசோட கைதட்டி உங்க எல்லாருக்கும் நன்றி. ஆமா, என்ன தட்டாமையும் சில பேர் இருக்கான். ஏன்னா சோம்பேறித்தனம் ஒரு பக்கம் வந்துருச்சு. அந்த சுறுசுறுப்பு நமக்கு வரணும்னா கைதட்டணும். ஏன்னா ஊருக்கு திருவிழான்னா முளை கொட்டுற வழக்கம் இருக்குல்ல. ஆனால் அதுக்குள்ள ஒரு ஆரோக்கியம் கண்டார்கள் முன்னோர்கள். விளையாட்டு தான், ஆனால் கால் நடக்க, உடல் அசைய, மூளை சிந்திக்க, கை தட்ட அத்தனை ஒருங்கே நடைபெறும் பொழுது இந்த உடலுக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கு. இன்னைக்கு ஆரோக்கியம் கெட்டு போச்சு. பாத்தீங்கன்னா இப்பவே உட்கார்ந்து இருக்க முடியல, இடுப்பு செத்து போச்சு, படுத்துறோம். நிலைமை என்னாச்சு? காரணம் சாப்பிடுற சாப்பாடு பூரா நஞ்சா போச்சு. நல்ல சாப்பாடு சாப்பிட்ட ஒரு நேரம் அவங்க பூரா அன்னைக்கு பாருங்க 90 வயசு 110 வயசுல நடமாடிக்கிறதுக்கு பெரிய இருக்காங்க இல்ல. ஆனால் இளைஞர்களுக்கு இன்னைக்கு நிலைமை சரியில்லை, அந்த அளவுக்கு பாக்கி போச்சு. காரணம்
வந்தோடனே சுறுசுறுப்பா தான் உட்கார்றான். உட்கார்ந்தோடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்தா ஒரு கையை ஊன்றது, அப்புறம் 2 கையும் ஊன்றது, அதுவும் முன்ன 2 கையும் இப்படி நீட்டி, அப்புறம் கால் 2ஐயும் நீட்டி, என்னத்த சொல்றது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் இறைவா என்று வள்ளலார் பிறந்த பூமி. பயிர் வாடினால் கூட உயிர் வாடியதாக கருதிய மகான். எப்படிப்பட்ட அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று பாடிய மகான். இவதெல்லாம் எவ்வளவு பெரிய மகான் பிறந்த நாடு இந்த நாடு. 100க்கு 100% சக்கரை நோய் வந்துருச்சு. சக்கரை நோய் இல்லாத ஆளுகளை பார்க்கவே முடியல. சின்ன பிள்ளைல இருந்து பெரிய மனித வரைக்கும் சக்கரை நோய் வந்துருச்சு. சக்கரை நோய்க்கு மருந்து மாத்திரை கொடுக்குற மருத்துவர் காலையிலையும் சாயந்தரமும் நடங்கிறார். அப்படின்னா நடந்தா சரியா போகும்னா அப்புறம் மருந்து மாத்திரை எதுக்குன்னு கேட்கணும், கேட்கல. ஆனா அதை விட அரசாங்கம் இறக்கப்பட்டு இந்த மக்களுக்கு பாவம், பாமர மக்கள் நல்லா இருக்கட்டுமேனு பார்த்து, பாமர மக்கள் நல்லா இருக்குமே அரசு மருத்துவமனை மூலமா மாத்திரை கொடுக்குறா. நோட்டோட போய் நிக்கிற மாசம் ஒரு தடவை. மாத்திரை வாங்குறவங்களுக்கு தான் தெரியும் வேதனை என்னன்னு. ஆனா மாத்திரை கொடுக்குற மருத்துவர் சொல்றாரு, சோறு திங்கிறியோ இல்லையோ மறக்காம மாத்திரையை தின்னுங்கிறாங்க. நான் கூட நினைச்சேன் மாத்திரையை தின்போம், ஏதோ 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷத்துல 3 வருஷத்துல சரியா போயிரும்னா சொல்றாங்களான்னு பார்த்தா அதுவும் சொல்லல. என்ன சொல்றாங்க, சாகுற வரைக்கும் நீங்க சொல்றாங்க. சாகுற வரைக்கும் திங்கிறதுக்கா என் மருந்து மாத்திரை? மருந்து மாத்திரைன்னா நோய் குணப்படுத்தணும், அதுக்கு தானே மருந்து மாத்திரை. இங்க அது இல்ல திட்டம். திட்டம் என்ன தெரியுமில்ல, எல்லாரும் நல்லாம இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. இந்த பாமர மக்கள் நல்லாம இருக்கக்கூடாது, செத்து போயிடவும் கூடாது. ஏன் தெரியுமா, நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு வருமானம் இல்ல, செத்து போனாலும் வருமானம் இல்ல. அப்ப எப்படி இருக்கணும், எல்லாரும் நோயாளிகளாவே இருக்கணும். அப்படி நோயாளிகளாவே இருந்தாத்தான் மருந்து மாத்திரையை இங்க விற்கலாம். மருந்து மாத்திரையை வித்தாத்தான் தயார் பண்ற குடும்பம் நல்லா இருக்கும். யாரை கொண்டு விட்டு யாரும் நல்லா இருக்கிறது? எங்க போய் சொல்ல இந்த கொடுமை. ஒரு காலத்துல தாய்மார்கள்லாம் வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டாங்க. இப்ப ஒரு சில இடங்கள்ல போடுறாங்க. அரிசி மாவுல ஏன் கோலம் போட்டோம்? எறும்பு சாப்பிடும், எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குங்கிறது ஐதீகம். எறும்புக்கு கண்ணு கிடையாது, ஒரு சின்ன உயிர் அது. எறும்புக்கு கண்ணு இல்லாத பிராணிக்கு நீங்க உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியும், வம்சம் நல்லா இருக்கும். நீங்க சோத்துல எறும்பு கிடத்தா சொல்லுவாங்கல்ல பெரிய மனுஷக்கு, எடுத்து அங்கிட்டு போட்டு சாப்பிடியாச்சு கண்ணு நல்லா தெரியும்னு. எறும்பு கிடக்கிற சோத்தை சாப்பிட்டதுனால கண்ணு வராது, எறும்புக்கு உணவு கொடுத்தா நமக்கு கண்ணு தெரியும். எவ்வளவு முன்ன உதாரணமா நமக்கெல்லாம் சொல்லி வச்சா அதெல்லாம் இருக்கா? இப்ப வீட்டுல மாமியா மருமக இருந்தா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா கோலம் போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா கோலம் போடும்னு அந்த அம்மா தூங்கும். வாசல் வெறும் வாசலா போயிரும். வெறும் போட்டியும் பொறாமையும். ஆமா, இந்த நாடகம் பாக்குறதுனால ரொம்ப பிரச்சனை தான். ஆனாலும் எறும்புக்கு உணவு கொடுக்க வேண்டிய கருணையின் அடிப்படை இருந்தது நம்ம கிட்ட. இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, எறும்பு வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு கோடு போடுறோம். ஒரு குச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க, சாக்கி பீஸ். கிழிச்ச கோட்டை எறும்பு தாண்டல. நான் கூட யோசிச்சேன் எறும்புக்கும் பகுத்தறிவு வந்துருச்சாக்குன்னு. மனுஷன் சொல்லி பேச்சா கேட்கிறேன் இல்லையா? ஆனாலும் தாய்மார்கள் தயவு செய்து வாரத்துல ஒரு நாள் கோழி கொத்தாத மொய் குருணைன்னு சொல்லுவோம், பச்சரிசி குருணை ஒரு கைப்பிடி கோயிலுக்கு வந்தாலோ அல்லது வயலுக்கு சென்றாலோ தண்ணி எடுக்க சென்றாலோ அப்படி எறும்பு புத்தி எங்கனையாவது கண்டா போடுங்க. 1000 பேருக்கு அன்னதானம் இட்ட பலன் உங்கள் உள்ளத்தை உடனடியாக சாரும். இது அருணகிரியாருடைய வாக்கு, காஞ்சி பெரியவருடைய வாக்கு, எங்க ஐயா வாரியார் சுவாமிகளுடைய வாக்கு. அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் பாடியது 16,000 திருப்புகள். வள்ளலார் பிறந்த பூமி. வள்ளலார் என்ன சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் கடைபிடிச்சோம்னா அல்ல ஈர ஏறிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் இப்ப நாளைக்கு நிலைமை கிளம்புங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அமைகின்ற பொழுது இயற்கையினுடைய சீற்றங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அடுத்த நிலம் முல்லை நிலம், அதற்கு கடவுள் எல்லாம் வல்ல திருமால், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏறு ஆயிரதம் கொழுந்தே என்ன இச்சுவை தனித தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிது வேண்டேன் அரங்கமா நகருளாடு என்று ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு இணங்க என் பெருமான் முருகன் இருப்பதை போன்று அதுபோல அவருடைய மாமனார் என் பாட்டை மகாவிஷ்ணு அவரை நினைக்கின்ற பொழுது ஒன்றை திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா.
வள்ளலார் ஒரு நாள் திண்ணையில படுத்திருந்தாரு. இப்படி ஒரு பக்கமா தலையை வச்சு கையை தலைக்கு வச்சு படுத்திருக்கிறாரு. காதுல 2 வைர கடுக்க இருந்திருக்கு. ஒரு களவாணி பைய மெதுவா உட்கார்ந்து காதுல கிடந்த கடுக்கனை கலட்டி இருக்கேன். வள்ளலாரு முழிச்சுக்கிட்டாரு. முழிச்சவரு எந்திரிக்கல. சரி ஏதோ இல்லாத வேலையவே ஏதோ கஷ்டத்துக்காக கலட்டுறேன், போயிட்டு போறேன், எடுத்துட்டு போகட்டும்னு படுத்திருந்தாராம். படுத்திருந்தவருக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு ஞாபகம் வந்திருக்கு. ஒத்த கடுக்கனை கழட்டி விற்க கொண்டு போனா வாங்குறவர் இன்னொரு கடுக்க எங்கன்னு கேட்பானே, இவன் ஏதாவது உளறிட்டான்னா திருடுனேன்னு மாட்டிக்கிடுவானே, மேற்கொண்டு அதுவும் பிரயோஜனப்படாம போயிருமே அப்படின்னு நினைச்சு வள்ளலார் என்ன பண்ணாரா, தூக்கத்திலே புரண்டு படுக்கிற மாதிரி புரண்டு படுத்தாராம். இப்ப திருட வந்தவனுக்கும் புத்தி வந்துருச்சு. உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சான். வள்ளலார் எந்திரிச்சு, யாரு பாணி இங்க உட்கார்ந்து அழுகுறியன்னு கேட்கிறாரு. அதுக்கு இந்த சொன்ன, ஐயா நான் திருட வந்தவன், உங்க காதல கடந்த கடுக்கனை கழட்டினேன், ஆனாலும் எனக்கு உதவி செய்ய நினைச்சு நீங்க தூக்கத்திலே புரண்டு படுத்தீங்களா, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே இந்த தவறு செய்யப்படாதுன்னு திருந்திட்டையா, என்ன மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டேன். வள்ளலார் சொன்னாரு, நீ என்ன கும்பிடப்படாதுப்பா, நான் தான் உன்னை கும்பிடணும், நீ தான் என்ன மன்னிக்கணும்னாரு. பதறி போனா திருடன், ஐயா நான் எப்படி உங்களை மன்னிக்க முடியும், இல்லையா இவ்வளவு நாள் அந்த தோடி என் காதுல இருந்துச்சு, நமக்கு தேவையோ என்று எண்ணி இருந்து விட்டேன், இப்பதான் புரியுது இதுவும் உனக்கு உதவாது என்று உணர்த்த வந்த கடவுளப்பா நீ, அதனால நீ தான் என்ன மன்னிக்கணும், நான் உன்னை கும்பிடணும். எப்படி ஒரு மனசு பத்திலாம். வயசு 7 இருக்கும்போது வள்ளலாருக்கு, ராமலிங்கம் பிள்ளைக்கு வயசு 7. அது நிறைய சொல்லியிருக்காரு, நமக்கெல்லாம் பகுத்தறிவு இருக்கான்னு யோசிச்சு பார்ப்போம். இப்போ வள்ளலாரு 7 வயசு இருக்கான், ராமலிங்கம் பிள்ளைக்கு வயசு 7. அவங்க அண்ணன் சபாபதி பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல். இப்ப சோமு செட்டியார் வீட்டுல பிரசங்கம். வள்ளலாரை கூப்பிட்டு, தம்பியை கூப்பிட்டு, ராமலிங்கம் செட்டியார் வீட்டுக்கு போயிட்டு கற்பூரம் காட்டி பிரசாதம் கொடுத்துட்டு வாப்பா, அண்ணன் எங்கன்னு கேட்பாரு, உடம்பு சரியில்லை காய்ச்சல்னு சொல்லிருன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. வள்ளலார் போனார் அங்க, 7 வயசு ராமலிங்கம் பிள்ளைக்கு. அங்க போற போது செட்டியார் கேட்கிறாரு, எங்கயா நீ வந்திருக்கு, நீங்க வந்திருக்கிறியா, உங்க அண்ணன் வரலையான்னு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை காய்ச்சல், அதனால என்னைய வர சொன்னாரு. படக்குன்னு செட்டியாருக்கு கோவம் வந்துருச்சு, ஐயா அதெல்லாம் முன்னாலே சொல்ல மாட்டீங்களா, ஆமா வேற யாராவது ஏற்பாடு பண்ணிருப்பேன், இப்ப வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னா என்னையா அர்த்தம் அப்படின்னு கோவப்பட்டாரு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் திருவாசகத்துல சொன்னது போல, வயசானா மட்டும் பத்தாதான், வயசாயிட்டா மட்டும் பெரிய மனுஷன் ஆகிட முடியாது, பக்குவமும் சேர்ந்து ஆகியிருந்தால் மட்டும்தான் பெரிய மனுஷன். செட்டியார் கோவப்பட்டாரு. இப்ப வள்ளலார் கேட்கிறாரு, செட்டியாரு காய்ச்சல் என்ன கடிதம் போட்டா என் வீட்டுக்கு வரும், நான் உங்களுக்கு தகவல் சொல்லன்னாரு. காய்ச்சல் என்ன 1 வாரத்துக்கு முன்னாலே கடிதம் போட்டா எங்க வீட்டுக்கு வந்துச்சு, நான் உங்களுக்கு கடிதம் பதில் சொல்லன்னு சொன்னார்ல, ஒன்னும் சொல்ல முடியல, சரி வந்த வேலையை பாருங்கன்னாரு. நான் வேணா பெரிய புராணம் படிக்க வேணாரு, படிங்கன்னாரு. பெரிய புராணம் படிக்க ஆரம்பிச்சு அதுல கேட்டுக்கிட்டே இருந்த செட்டியார் மெய் மறந்து இப்ப சொன்னாரு வள்ளலார் கிட்ட பார்த்து, ராமலிங்கம் நாளைக்கு நீங்களே வந்துருங்க, உங்க அண்ணனை வர வேண்டாம்னு சொல்லுங்க. ஆமா வேணான்னு வர, ஏன் அண்ணன் வரலன்னு திட்டினவர், நாளைக்கு வர வேண்டாம்னு சொல்லுங்கிற அளவுக்கு மாறிவிட்டது. மாற்றம் ஒன்றே, மாற்ற முடியாதது. வரும்போது நடந்தே வந்தீங்க, நடந்து போக வேண்டாம், போற போது நம்ம வீட்டு சாரட்டு வண்டியில போங்கன்னு சாரட்டு வண்டியை கட்டி அதுல ராமலிங்கம் பிள்ளையை ஏத்தி கூடவே ஒரு சாக்கு நிறைய பணத்தை கட்டி கொடுத்தாராம். அந்த காலத்துல ஒரு சாக்கு நிறைய பணம் கட்டுற அளவுக்கு பணக்காரர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே பெரிய வல்லரசு நாடாத்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு தான் 150 லட்சம் கோடி கடல்ல இருக்கு. எதுக்கு வாங்கினாங்க என்ன வாங்கினாங்கன்னு ஒன்னும் தெரியல. நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போடலாம், அரமணை கோழி முட்டை அம்மிக்கல்ல உடைக்கும். ஆனாலும் பாருங்க, இப்ப வள்ளலார் என்ன பண்ணாரு, குடும்ப வறுமையில இருக்கு, இவர் கொண்டு போய்தான் அடுப்பு பத்த வைக்கணும் அந்த சூழ்நிலை. ஆனாலும் அவருக்கு அந்த பணத்து மேல பற்று இல்லை. வருகிற போதே பாழும் கிணத்துல தூக்கி போட்டு போய்த்தாரா ஒரு மூட்டை பணத்தையும். நினைச்சு பாத்தீங்களா, யாருக்காவது மனசு வருமா பணத்தை வந்து தண்ணிக்குள்ள போடுறதுக்கு கிணத்துல போடுறதுக்கோ? இப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வந்தா தான் செய்யறாங்க. சாக்கில கட்டி மூட்டையா கிணத்துல போடுறேன், ஆத்துல போடுறேன், குளத்துல போடுறேன், மண்ணை தோண்டி புதைக்கிறேன், நெருப்பு வச்சு கொளுத்துறேன். இந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க மனசு வரல. இந்த கை படைத்தது எதுக்கு? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கின்றார் வள்ளுவர். ஒரு நாள் சென்னையில இருக்கிற போது வள்ளலார் ஒரு வீதி வழியா போகணும். ஒரு வீட்டு திண்ணையில அம்மனமா ஒரு சாமியார் உட்கார்ந்துக்கிட்டு போற வர ஆளுகளை திட்டிக்கிட்டே இருந்திருக்கிறேன். இந்த நாய் போகுது, நரி போகுது, பன்றி போகுது, கழுத போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறேன். வள்ளலாருடைய சீடர்கள் ஐயா இன்னைக்கு இந்த பாதையில போக வேண்டாம் நாங்களாம். ஏன்னு கேட்கிறேன், ஒரு சாமியார் உட்காந்துட்டு அசிங்கமா திட்டுறேன், அதனால நம்ம போக வேண்டாம். அவர் திட்டினா திட்டிக்கிட்டு கேட்டு நம்ம போற வழியே போகணும்னு அதுல போனாராம் வள்ளலார். வள்ளலார் அந்த வழியா போற போது அந்த சாமியார் வள்ளலார் போன உடனே சொன்னாரா, இதோ மனிதர் போகிறாரு. மனிதர்கள் மனிதர் உண்டு, மனிதர்கள் மாணிக்கம் உண்டு, மனிதர்கள் தெய்வம் உண்டு, மனிதர்கள் மிருகம் உண்டு. ஆனாலும் மனிதர்களும் மனிதராக வாழ்ந்த அந்த மகான் வள்ளல் பெருமானார் போகும்போது அந்த சாமியார் சொன்னார், இதோ மனிதர் போகிறார். அப்படி மனிதராக வாழ்ந்த மகான் மேல வழக்கு. நம்ம கடலூர் நீதிமன்றம், வெள்ளக்கார ஆட்சி, வெள்ளக்கார நீதிபதி வழக்கறிஞர் முத்துசாமி ஐயர், ஆறுமுக நாவலர் தலைமையில 13 பேர் சேர்ந்த ஒரு குழு வழக்கு தொடுத்தாச்சு. எதுக்கு வழக்கு தொடுத்தாங்கன்னு நானும் ரொம்ப நாளா யோசிச்சேன்.
ஒருவேளை வள்ளலார் பெரிய தவறா எதுவும் பண்ணிட்டாரா? வழக்கு தொடுத்திருக்கிறாருன்னு பார்த்தா இயற்கை வளங்கள் எதுவும் கொள்ளையடிச்சிருப்பாரா? நாட்டுல இருந்த மலையை புறா தமிழ்நாட்டுல உடைச்சு மண்ணா அள்ளி வித்திருப்பாரா? ஆத்துல கிடந்த மண்ணை எல்லாம் அள்ளி வித்திருப்பாரான்னு பார்த்தா அதை செஞ்சே பூரா நல்லா திருறான் வெள்ளையும் தொல்லையுமா. ஆனா அவர் பாருங்க பாடிய திருவற்பா தப்புன்னு வழக்கு. உள்ள நுழைஞ்சாரு, நீதிமன்ற உத்தரவு. உள்ள நுழையிற போதே உட்கார்ந்து இருந்த எல்லாரும் எந்திரிச்சு நின்று கும்பிட்டாங்க. ஏன் கும்பிட்டாங்கன்னு கேட்டாங்க. ஆறுமுக நாவலரும் கும்பிட்டாரு. எதுக்கியா நீ கும்பிட்ட? அவர் எதிரில்ல உனக்கு, நீ தானே வழக்கு தொடுத்த. அவர் சொன்னாரு எதுக்குன்னு தெரியலங்க, அவரை பார்த்தா கும்பிடணும்னு தோணிருச்சு, என்னை அறியாம கும்பிட்டேன். கதையினுடைய கருத்து என்ன? எதிரிக்கு கூட வள்ளலாரை பார்த்தா கும்பிடணும்னு தோணுச்சு. இதுதான் யதார்த்தம், அதுதான் வாழ்க்கை. இன்னைக்கும் சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது. என்ன மாவட்டம்? மாவட்டம் எங்க மாவட்டம்? இது எங்க மாவட்டம்? அது பக்கத்து மாவட்டம். ஆனாலும் சொல்றோம்ல திருவண்ணாமலை மாவட்டம். ஆமா சொல்றோம்ல, எல்லாரும் மொத்தமா ஒரு மாவட்டமா இருந்தா இப்ப பிரிச்சுக்கிட்டாங்க. தஞ்சாவூர்ல இருந்து ஒரு திருவண்ணத்துக்கு மாத்திட்டாங்க. அப்படியே திரும்ப தெரியாதா? அடுத்த வருஷம் மாறுது. அடுத்த வருஷம் தஞ்சை மாவட்டம், ரெண்டு மாவட்டம் தஞ்சை. அதனால அப்படி சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது. எங்க அண்ணன் ஜனவன் பார்த்தா அண்ணன் வணக்கம் சொல்றோம்ல, நமக்கு தெரிஞ்ச எல்லாரையும் பார்க்கும்போது அன்பினால கும்பிடுறோம். சில பேரை பார்த்தா கும்பிட தோணுது, சில பேரை பார்த்தா கும்பிடு தொலைக்கணும்னு தோணுது. பதவியில இருந்து படுத்துறாங்களே அதிகாரிகளை கும்பிடுறதெல்லாம் அன்பினாலயா? ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவானே கும்பிட வேண்டிய இருக்கு. அன்பினும் கூடினும் அன்பினும் உண்டோ, வீடு வேண்டாம் விரல் விழுந்துன்னு அடியார் பாடுகிறாரு. யதார்த்தத்தை ஒத்து போகணும். ஆனா யதார்த்தத்தை ஒத்துக்கிறதுக்கு மனசே வருது இல்ல. அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இத்தனை பிரச்சனை இருக்கு. அதையும் தாண்டி நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கா என்பதை பார்ப்போம். வயநாடு பாத்தீங்களா, இயற்கை பேரிடர். அது இயற்கை பேரிடர்ல மனுஷன் செஞ்ச சதி. இந்த உலகத்துல எல்லாம் சரியா நடக்குது. ஆடு மாடு அத்தனை நடக்குது பாருங்க. ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. ஓரறிவு மரஞ்செடி கொடிகளுக்கு, ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு, 3 அறிவு நீரில் வாழ்வன, 4 அறிவு பறவைகளுக்கு, 5 அறிவு விலங்குகளுக்கு, மனிதர்கள்ல பல பேருக்குமா. 6 அறிவு தானே மக்கள் என்பார்கள். வள்ளுவரும் சொல்றாரு, தொல்காப்பியரும் சொல்றாரு, கம்பராமாயணத்துல கம்பரும் சொல்றாரு. ஆனாலும் மனுஷன் சொல்லு பேச்சு கேட்கறதே இல்ல. தெரியுமா? வயநாட்டுல நிலச்சரிவு ஏற்பட்டது பெரிய விஷயம் இல்ல. அங்க ஒரு அம்மா, ஒரு வயசான பெரிய மூதாட்டி தன் பேத்தி பொம்பளை பிள்ளையை தூக்கிட்டு ஓடுறா தப்பிச்சிடலாம்னு. போனவன் பக்கத்துல இருந்த தேயிலை தோட்டத்துக்குள்ள போயிடுறான். உள்ள போன அந்த இரவுக்குள்ள 4-5 யானை நிக்குது. மதம் கொண்ட காட்டு யானைகள். பதறி போய் வணங்குறா. அங்க தப்பிச்சு வரத்தானே உயிர் காப்பாத்த இங்க வந்தேன். இறைவா நீயும் என்னை ஒன்றும் செய்து விடாதுன்னு கையெடுத்து கும்பிடுனா. அவ கும்பிட்டதை அதை உணர்ந்து கொண்டு விடிகிற வரைக்கும் பாதுகாவலாக இருந்தது அந்த யானைகள் என்பதை மறந்து விடக் கூடாது. அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம். மிருகம் எல்லாம் மனித தன்மைக்கு மாறிடுச்சு. மனுஷன் பூரா மிருகமா மாறிக்கிட்டு இருக்கேன். என்னத்தை போய் சொல்றது? அதனால 2 பார்ப்போம். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. குரலில் குயில் போடு இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போல வண்டிகளை இணைத்துக் கொண்டும் ஓடுகிறான். இனிய குரலில் குயில் போலே இசையும் அழகாய் பாடுகிறான். எருதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகிறான். பணத்தில் வாழும் பறவைகள் போல் வாழு பறந்து திரிகின்றான். வாழும் பறவைகள் போல் வாடி பறந்து திரிகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கொள்ளும் பாம்பின் குடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளனறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். கொள்ளும் பாம்பின் கொடும்பிசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளனறிவோல் தந்திரத்தால் கொடியை கெடுக்க புரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விளக்கி
எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தானே, சந்தேகப்படாம சொல்லுங்க. ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தான் இருக்கு. எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4 அறிவான், 3.25 இருக்கு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, மாவும் மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதங்கிட்டு தான் தெரியும். அப்புறம் பாருங்க நாரதான் தெரியும் பாருங்க. நாரதற்கே இந்த நிலைமையா? எங்க அண்ணி எங்க அம்மா தெரிஞ்சிருக்கு. இல்ல அவர் வேஷம் தானே போடுறாரு. எங்க அண்ணன் அந்த நாரதான் தான் தெரியுமா? அப்படின்னா ஆம்பளை ஆளுக்கு பொம்பளை ஆள் கொடுக்குற மரியாதை அது இல்ல, நம்ம நாட்டோட அடித்தளம் இருக்குன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுங்க, பின்னோக்கி பார்க்கணும் கொஞ்சம் விஷயத்த. ஏன்னா அறிவு 5க்கு வந்துருச்சுன்னா நீங்க நல்லா கவனிங்க. அது இதுன்னு எதை சொல்றான்? ஆடு மாடுகளை சொல்றான். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு வச்ச இறைவன் சில பேருக்கு குறைவா பயன்படுத்த வேண்டிய சிந்தனை ஏன் வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கவனிங்க. ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அதெல்லாம் இந்த வடிவத்துல இப்படி வளர வச்சான். மனுஷன் ஒருத்தனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நம்மளுடைய மொழியான தமிழ் நமக்கு இலக்கண உயர்திணைன்னு பேர் வச்சது. உயர்திணைனா என்ன அர்த்தம்? அறிவு முழுசா இருக்குன்னு அர்த்தம். சரி, ஒருவேளை உயர்திணைன்னு சொல்லிட்டு எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு தான் சொல்லணும். ஆனா சொல்லல. ஏன்னா தாழ்வுன்னு சொன்னா விலங்கு கூட கோவிச்சுக்கணும்னு நினைச்சானா என்ன முதல்ல தமிழனுடைய உயர்ந்த குணம் அக்தினின்னு பேர் வச்சு. அவ்வளவு உயர்ந்த சிந்தனை அறிவு நமக்கு ஏன் இப்படி குறைஞ்சுன்னு யோசிச்சோம். வாத்தியாருக்கு படிச்சுட்டு ஒருத்தர் வேலை இல்லாம இருந்திருக்கிறார். ரொம்ப காலமா வீட்டுல இருந்தாரு. கல்யாணம் பண்ணியாச்சு. 1 மாசம் பார்த்தா, 1 வருஷம் பார்த்தா, 2 வருஷம் பார்த்தா, என்னையா நீ வாத்தியாருக்கு படிச்சா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க, வேற வேலை ஏதாவது பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொன்னா அவர் கோவிச்சுக்கிட்டு வேற வேலை ஏதாவது தேடலாம்னு போயிருக்கிறார். போற வழியில ஒரு மாடு கட்டி கிடந்திருக்கு. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு விளம்பர பதாக இருந்திருக்கு. மாட்டை சிரிக்க வைக்கணும், அழுக வைக்கணும், அத்துக்கிட்டு ஓட வைக்கணும். அப்படி செஞ்சுட்டா 1 லட்சம் ரூபாய் பரிசு. ஆமா, 1 லட்சம். கொஞ்சமா நெஞ்சமா யோசிச்சு பார்த்தாரு வாத்தியார். எப்படியாவது இந்த போட்டியில கலந்துக்கோம்னு மெதுவா போய் மாட்டுக்கிட்ட ஏதோ பேசியிருக்கிறாரு. மாடு சிரிச்சிருச்சு. அப்புறம் என்ன சொன்னார்? மாடு ஒரே அழுக. அப்புறம் ஏதோ சொல்லிருக்காரு. மாடு அத்துக்கிட்டு ஓடிருச்சு. வெற்றி பெற்று 1 லட்சம் ரூபாய் பரிசை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்தாரு. அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. 1 லட்சம் ரூபாய் காசோட வந்தோடனே. ஏன்னா ஒத்த ரூபாய்க்கு புண்ணியம் இல்லாம வீட்டுல இருந்தவன் திடீர்னு 1 லட்சம் ரூபாய் வர்றானே, சந்தேகம் வரணும் இல்ல? திடீர்னு ஏதாவது நடக்குது, யாரும் கேட்கிறோமா? அதை பத்தியே இல்ல. பாத்தியெல்லாம் இலங்கையில ஒரு நேரம் பிரச்சனை வந்து அதிபர் மாளிகையெல்லாம் முற்றிட்டு அடிச்சு நொறுக்குனாங்க. அடுத்து இப்ப பங்களாதேஷ் அந்த பிரதமர் அம்மா ராஜினாமா போயிட்டு இங்க வந்துருச்சு. அங்க பூராத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. நம்ம நாட்டிலையும் என்னைக்கு புத்தி வர போதோ தெரியல. சரி, நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்துக்கு கொள்ளாப்பு அரமனை கோழி முட்டை அம்மிகள்ல உடைக்க. இப்ப என்னாச்சு? அதனால அந்த அம்மா கேட்டா, எப்படியா உனக்கு பரிசு வந்துச்சு 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு போட்டி வச்சிருந்தாங்க, அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னு சொல்ல. எப்படியா என்னையா சொன்ன? மாடு சிரிக்கிற அளவுக்கு அப்படி என்னையா சொன்னேன்னு கேட்க அவர் சொன்னார். மெதுவா மாட்டு பக்கத்துல போய் அதுகிட்ட கேட்டேன், என்ன தெரியுதா நான் தான் வாத்தியாருன்னு. நக்கலா சிரிச்சிச்சு. நீ எல்லாம் வாத்தியாராக்குன்னு சிரிச்சிருச்சு. அப்புறம் நீ என்ன படுத்தின பாட்டையும் நான் பட்ட கஷ்டத்தையும் சொன்னேன். அதுக்கே தாங்கல கண்ணீர் விட்டு அழுதுருச்சு. ஆமா. அப்புறம் கேட்டேன், வாத்தியார் வேலை ஒண்ணு இருக்கு வேணா வர்றியான்னு கேட்டேன். போதும்டா சாமின்னு அத்துக்கு ஒரே ஓட்டம். நிலைமை எப்படி ஆகி போச்சு பத்திலா? நம்ம எல்லாம் படிக்கும் போது வாத்தியாரு நம்ம எல்லாம் அடிச்சு அடிய நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் என்னை எல்லாம் வீடு தேடி வந்து கூட்டிட்டு போவார் வாத்தியார், பள்ளிக்கூடத்துக்கு போகலைன்னா. இப்போ எல்லாம் எந்த பிள்ளையும் வீட்டு பள்ளிக்கூடம் போகலாம் தேடி எல்லாம் யாரும் வர்றதில்லை. ஏன்னா அந்த லட்சத்துல மாறி போச்சு. தேடி போனாலும் பரவாயில்ல, கடைசியா வாத்தியாருக்கு இந்த கை பக்கம் அடி, அப்புறம் இங்கிட்ட அடி, கை எப்படி இப்படி இழுத்தா அடி, ரத்தமே வந்துருச்சு. அடி அவ்வளவு அடி வாங்கிருக்கோம். நீங்க நல்லா மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நம்மளெல்லாம் அடிச்சு அடிக்கி நம்ம எல்லாம் காவல்துறையில புகார் பண்ணியிருந்தா எந்த வாத்தியாராவது ஊருக்கு நடமாட முடியுமா? சரி, ஒருவேளை வாத்தியாரு நம்மளை அடிக்காம விட்டுருந்தா நம்ம இந்த நிலைமைக்காவது வந்திருப்போமா? எல்லாமே கேள்விக்குறிதான். ஆனா எங்க அப்பா வாத்தியார்ட்ட கொண்டு விடும்போதே சொன்னார், இந்த பைய தோலை உரிங்க, கண்ணை மட்டும் விட்டுன்னு சொல்லித்தான் விட்டாரு. ஆனா இப்போ எல்லாம் பள்ளிக்கூடத்துல பிள்ளைய கொண்டு விடும்போது அவங்க அப்பா சொல்றாரு, வாத்தியாரையா இந்த பையனை நல்லா படிக்க வைங்க, பாத்துக்குங்க, எதுக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க, பையன் ஒரு மாதிரியான ஆளு, நாளைக்கு என்னைய குறை சொல்லாதீங்கன்னு இப்படி சொல்லிட்டு வந்தா அப்புறம் வாத்தியாருக்கு நிலைமை சகமானவானே சகமானம் வீடு குந்து வெற்ற அளவுக்கு வளர்ச்சி ஆயிருக்கு கல்வித்தரம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியலையா? வயசானவங்க இல்ல, இன்றைய இளைய தமிழ் சமுதாயமான படிச்ச பிள்ளைகளுக்கு 5 லட்சம் பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை என்றால் இந்த தமிழ்நாட்டினுடைய அவல நிலை என்று எண்ணி பாருங்கள். இந்த நாட்டில் தமிழ் வளர்த்தமிழ் சொல்றவங்க என்ன பதில் இருக்கு? வாய்ப்பு. அப்ப எங்க நம்ம எல்லாம் வெக்கி தலைகுனிய வேண்டாமா? 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல தமிழ் மொழி பாடமாக இல்ல, விருப்ப பாடமா இருக்கு. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு மாறி? யாராவது அதை பத்தி பேச? தமிழ்நாட்டில் தமிழுக்கு மரியாதை இல்லை. காரணம்,
தமிழர்களாகிய நாம் வெக்கி தலைகுனிய வேண்டும். விருப்ப பாடம் என்றால் விருப்பம்னா படிக்கலாம், இல்லைன்னா தொலையலாம். எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, எப்படி மாறி போச்சு. 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வுல அப்படி ஆயிருச்சு நிலைமை. ஆனாலும் எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநில மொழியை படித்தால்தான் பட்ட படிப்பு வாங்கலாம், பட்டம் வாங்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழே தேவையில்லை, யார் வேணாலும் பட்டம் வாங்கலாம். இதெல்லாம் நம்ம வெக்கி தலைகுனிய வேண்டாமா? எவ்வளவு பெரிய சோதனையான நிலை என்ன நடந்துகிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் படிக்கும் போது பாட புத்தகத்துல 1வது 2வதுல ஒரு கதை இருந்துச்சு தெரியுமா? பாட்டி வடை சுட்ட கதை. ஒரு கிழவி வடை சுடுவா, ஒரு காக்கா ஓடியாந்து கிழவிக்கு தெரியாம வடையை தூக்கிட்டு போய் மரத்துல உட்கார்ந்துருக்கோம். அங்க ஒரு நரி வரும். அந்த நரி வந்து காக்காயை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன் குரல் ரொம்ப ரொம்ப இனிமையா இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறா, ஒரு பாட்டு பாடுன்னு. நரி பேச்ச நம்பி காக்கா வாய பழக்க வடை கீழே விழுக தூக்கிட்டு ஓடி போயிடும். இதான நமக்கு பாட புத்தகத்துல இருந்துச்சு. இந்த கதையின் மூலமா நம்ம கத்துக்கிட்ட கதை கருத்து, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஒண்ணு இல்ல. என்ன சொல்லிருக்காங்க பத்தியா? பாட்டியை ஏமாத்த காக்கையை சொல்லி கொடுத்து, காக்கையை ஏமாத்த நரிக்கு சொல்லி கொடுத்து, இப்படி ஏமாத்துற கதையை படிச்சுட்டு இந்த நாட்டில் ஒருத்தன் கூட உண்மையா இல்ல, பூரா ஏமாத்திக்கிட்டு ஒருத்தன் மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, மாறுவதப்போ தீர்வதப்போ நம்ம கவலைன்னு பட்டுக்கோட்டையாருடைய வரிகள் தான் ஞாபகத்திற்கு வருது. பாரதி சொன்னா, நல்லதோர் வீணை செய்தேன் நலங்கட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி சுடர்மிகு வடிவோடு என்னை ஏன் படைத்தான் என்று. நெஞ்சு பொறுக்குதில்லையே நிலை கட்ட மாந்தரை நினைந்து விட்டான் நெஞ்சு பொறுக்குதில்லை என்று பாடிய பாரதியினுடைய வைர வரிகள் ஞாபகம் வரும். இதே கதையை சீனான்னு சொல்றோம்ல, அந்த நாட்டில் வச்சிருக்கேன் 1வது 2வதுக்கு. பிஞ்சு மனசுல நல்லதை விதைக்கணும், நஞ்சு விதைக்கப்படாது. பசுமரத்தை ஆணி போல இருக்கக்கூடிய வெற்று காகிதம் இளந்தளிர்கள். அந்த இளந்தளிர்களுடைய மனசுல எப்படி பாடம் வைக்கணும் வச்சிருக்கேன் பாருங்க. 1வது 2வதுல இதே பாட்டி வடை சுட்ட கதை அங்கேயும் இருக்கு. அங்கேயும் ஒரு கிழவி வடை சுடுறா, அங்கேயும் ஒரு காக்கா வருது. ஆனா அந்த காக்கா ஏமாத்த சொல்லி கொடுக்கல. எப்படி சொல்லிருக்காங்க கதை பத்தியில? பாட்டி கிட்ட போய் காக்கா பேசுது, பாட்டி பசிக்குது வடை இருந்தா தர்றியா? அப்படியா, உன் பசி எனக்கு புரியுது, பரிச்சா கேட்கலாம் சொல்லி கொடுத்தானா? அடுத்து கிளவி சொல்றா, உன் பசி எனக்கு புரியுது, நான் என்ன செய்வேன், மழை வெஞ்சிருச்சு, விறகு ஈரமா போச்சு, அடுப்பு பத்த வைக்க முடியல என்ன. உடனே காக்கா சொல்லுது, கவலைப்படாத பாட்டி, நான் தங்கி இருக்கிற கூட்டுல ஈரம் இல்லாத குச்சி இருக்கு, விறகு இருக்கு, கொண்டாந்துறேன்னு விறகு கொண்டாந்து கொடுக்குது, உழைக்க சொல்லி கொடுக்குறேன். அடுத்தபடியா கிளவி வடையை சுட்டு கொடுக்குறா, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் பெறணுமே. வடையை வாங்கிட்டு போய் மரத்துல உட்கார்ந்துச்சு காக்கா. சோதனைக்குனால அங்கே ஒரு நரி வந்துச்சு. ஆனா அந்த காக்கா ஏமாறல. ஏன்னா அது இந்தியா காக்கா, குறிப்பா தமிழ்நாட்டு காக்கான்னா வாயை பொழந்திருக்கும். அது சைனா காக்கா. வடைய காலுக்குள்ள வச்சுக்கிட்டு கா 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 என்று கத்தியது. மொத்த காகம் ஒன்று கூடி நரியை அடித்து துரத்தியதாக பாட முடிவடைகிறது. அது பாடமா இது பாடமா? என் அறிவார்ந்த பெரியோர்கள் சிந்திச்சு பாருங்க. இங்க முக்கால் பட்டாப்புல எல்லாரையும் மயக்க நிலையில வைத்திருக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு சமூகம். நாட்டுல வேளாண்மை வளரணும், அதை பத்தி ஆய்வு இல்ல. கல்வித்தரம் உயரணும், அதை பத்தி ஆய்வு இல்ல. மற்றபடி வேற ஏதேனும் ஆய்வு இருக்கா? உணவு பஞ்சம் தீக்கணும், நீர் மேலாண்மை எதுவும் இல்ல. ஆனா சாராய கடையில வியாபாரம் போலன்னா அதுக்கு கூட்டம் போட்டு பேசுறேன் மாவட்ட ஆட்சியரை வச்சு. எப்படி இருக்கு இந்த நாட்டோட விஷயம்? ரொம்ப முக்கியம் இல்ல? அவங்க தலையில எல்லாம் இடி விழுக. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. எங்க போய்கிட்டு இருக்கு இந்த நாடு? மயக்க நிலையிலே. ஒரு இடம் பாக்கி இல்ல பாட்டில் போட்டு உடைக்காத இடம். உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. வயலுக்குள்ள இறங்கி விதைக்க முடியுமா? உழுக முடியுமா? களை எடுக்க முடியுமா? என் தாய்மார்கள் படும் பாடன்னு. ஆனாலும் அதை பத்தி எவருக்கும் இந்த நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போலாம். அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கி நம்ம புள்ள நம்ம பேச்ச கேட்கல. தயவு செய்து உணர்ந்து பாருங்கள். 5 வயசுல புள்ள சொல்றேன், எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர், எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. 10 வயசு ஆனு சொல்றேன், எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பா கத்துவாருங்க. அப்புறம் 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா உன் வீட்டுக்காரன் சொல்லி தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நல்லா தெரியாதுங்க. நடக்குதா இல்லையா? அப்புறம் 30-20 வயசான அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறேன், எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம். ஐயோ 2 பேரும் பேரம் பேத்தி இருக்க போற நேரத்துல. அப்புறம் 30 வயசானு சொல்ல எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறாரு, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. லூஸ் மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. மண்டையில முடி வெடிக்குவாங்கடா, கோடு போட்டு ரோடு போட்டு. நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு, கலாச்சாரம் அதுக்கு பேரு. என அறிவார்ந்த தமிழ் பெரியோர்களை சிந்திச்சு சொல்லுங்க. கோடு போட்டதுனால அறிவு தெளிவு வருதா இல்ல வருமானம் வருதா? ஒண்ணு இல்ல. சிகை அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா தர்றாங்க. கேட்டா நாகரிகம்னு ஒத்த வார்த்தை. அவங்க பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு தாய்க்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது. எப்படி போயிட்டு 3 கோடு 7 கோடு இந்த கொடுமையை எங்கேயோ வச்சு சொல்றது. எதை கடைபிடிக்கணுமோ அதை விட்டுட்டான். அத்தனை இழந்து தொலைச்சிட்டு இருக்கிறோம். இருக்கிறது கோவணம் கூட மிஞ்சாது இன்னும் போற காலத்துல. தயவு செய்து சுதாரிக்க வேண்டிய தருணம். 40 வயசான கல்யாணம் ஆகி அவனுக்கு புள்ள ஊட்டி வந்துடும். அந்த நேரத்துல சொல்லுவான் பாருங்க, ஏன்டா அந்த பாடுபடுத்துறிய? அந்த காலத்துல அவளை வறுமையிலையும் எங்களை எல்லாம் எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்க அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்ப 40 வயசுல 5 வயசுல சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோட இருந்தா இக்கரையும் பச்சை என்பதை உணர்வோம். எல்லாத்துக்கும் காரணம் காசு. காசா லேசா காசா லேசா காசா லேசா.
காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாதவனை கழுத கூட எட்டி உதைக்கும், கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, காதலி பாப்பா காட்டுனங்கப்பா ஏது சொல்வது என்று புரியல என்று ஒவ்வொருத்தரும் அவரவர் அறிவுக்கு ஏற்றபடி பாடியிருக்கின்றார்கள். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன் என்றார் ஒருத்தர். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியும்னார் ஒருத்தர். இடையில ஒருத்தர் சொன்னாரு எல்லாருமே சொல்றா, யாரு கேட்கலாம் வைங்க நாடு. பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. பணம் வந்தியிலே குணங்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லை, பிழைக்கும் மனிதன் இல்லை. என்னும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நான் தப்பாதே. ஒன்றும் தெரியாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நானும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாலை, என்ன அறிவு இருந்திட்டாலும் பணம் இல்லாதாலை உலகம் எந்த நாளும் மனிதனாக படிக்க மாட்டாதே. பத்தியிலே குணங்குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. ஆலையாடும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழும் கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஆலையாடு புகழ்வதெல்லாம் பணத்திற்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைத்தான். ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, நமக்கு ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. எண்ணி பார்த்து நடக்காதவனை கொள்ளை வண்டியிலே உணங்குப்பையிலே பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. நாள் உயர்ந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு, அவர்கள் உணவு நிறை தாழ்ந்த பெண் போதுங்குவார்கள் கண்டு. மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே, மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு, முயன்று நீயும் பாடுபட்டால் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதனில்லை, பிழைக்கும் மனிதனில்லை. பணப்பந்தியிலே பிரச்சனை, பொதுவா பிரச்சனையை விட்டு வெளியில வரணும். ஒருத்தர் தூங்கும் போது கனவு கண்டிருக்கிறாரு. என்னன்னு? கனவுல ஒரு பூனையை முழுங்குறது மாதிரி கனவு கண்டுட்டார். கனவுல பூனையை விழுங்குறது மாதிரி கனவு. படக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிச்சவனுக்கு கனவுதான்னு தோணணும்ல, கனவுல தானே நடந்துச்சு, அது ஒண்ணுமில்ல நினைக்கணும்ல. அவனுக்கு உண்மையிலேயே பூனையை முழுங்கிட்டமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. உண்மையிலேயே பூனையை முழுங்கிட்டமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. வயிறு ஒரு மாதிரியா பிரட்டுறது மாதிரியே அவனுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஆஹா, பெரிய பூனையா போயிருக்கும்ல இதுக்கு வயிற்றுக்குள்ள, என்னடா செய்யறதுன்னு மருத்துவரை தேடி போனேன். ஐயா, நான் கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், வயிற்று எதையும் இந்த எச்சரின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து பார்த்து உள்ள இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னா அவரு அந்த படம் பிடிச்சி, நிழல் படம் பிடிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பண்ணாரு. ஆனாலும் அவனுக்கு நம்பிக்கை எல்லாம் வயிற்றுக்குள்ள இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. சரி, வேற மருத்துவரை பார்க்கலாம்னா அதை விட கொஞ்சம் உயர்ந்த மருத்துவரை பார்த்து கொஞ்சம் செலவு பண்ணி, ஐயா வயிற்றுக்குள்ள பூனை இருக்கு, கனவுல முழுங்கிட்டேன், நீங்க அதை பார்த்து சொல்லுங்க, எங்க எப்படி எடுக்கலாம் என்னன்னு பார்த்தா அவரும் அந்த மாதிரி ஒரு நிழல் படம் பிடிச்சிட்டு, இல்லையா அப்படி ஒண்ணும் இல்லப்பா, பூனை எல்லாம் இல்லை, நீ ஏன் பயப்படுற போனாரு. ஆனாலும் அவனுக்கு கேட்கல மனசு, வயிற்றுக்குள்ள பூனை இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. என்னடா செய்வோம்னா பெரிய மருத்துவரை பார்த்து, அதிகமா காசு வாங்குற மருத்துவரை பார்த்து அங்க போனாரு. அங்க போய் ஐயா கனவு கண்டேன், கனவுல ஒரு பூனையை முழுங்கிட்டேன், ஏற்கனவே 2 மருத்துவரை கேட்டேன், அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு இல்லைங்கிறாங்க, நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இவன் வயிற்றுக்குள்ள பூனை இல்ல, மனசுக்குள்ள பூனை இருக்கு, மனசுக்குள்ள இருக்கிற பூனையை வெளியில கொண்டு வரணும்னா கொஞ்சம் வைத்தியத்தை வேறு விதமா பண்ணணுமே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப சொன்னாரு, சரியா எடுப்போம்யா இரியா அப்படின்னு நிழல் படம் எடுத்தாரு. நிழல் படம் எடுத்து அந்த படத்துல ஒரு பூனை படத்தை வரைஞ்சு, ஆமாயா எடுத்தாச்சு, உள்ள பூனை இருக்கு, ஆமா உண்மையிலேயே வயிற்றுக்குள்ள பூனை இருக்கு, பூனையை அடுத்த வாரம் எடுத்துருவான், நீ போயிட்டு அடுத்த வாரம் வான்னு சொல்லி அனுப்புனார். இவனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு அந்த 2 பேரும் இல்லட்டாங்க, நல்ல வேலை இவர் இருக்குனார். இப்ப சந்தேகம் வந்துருச்சு, ஆமா ஐயா இருக்குன்னு சொல்லிட்டிய, சரி அவங்க எல்லாம் பூனை இல்லைன்னாங்க, நீங்க மட்டும் எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்க. அதுக்கு அவர் சொன்னாரு, அவங்க எல்லாம் வெளிச்சம் போட்டு எடுத்தாங்க, அதனால பூனை ஒளிஞ்சுக்கிருச்சு, பாத்தியா கருப்பா இருக்கா, அதனால இது வெளிச்சம் இல்லாம எடுத்தேன், பூனை கண்டுபிடிச்சிட்டேன்னு நம்பிட்டேன்.
நம்புறதானே நம்ம பழப்பா போச்சு. எவன் சொன்னாலும் நம்பித்தான் இந்த கதியில இருக்கான். அப்புறம் சரின்னு போனாரு. ஒரு வாரம் சென்று அவனை வர சொல்லியாச்சு. இப்ப நர்ஸ் அந்த அம்மா செவிலித்தாயின்னு ஒருத்தர் இருப்பாள்ல, அந்த பொண்ணுகிட்ட கூப்பிட்டு, அம்மா அடுத்த வாரம் அவர் வந்துருவாரு, ஒரு பூனையை கையில பிடிச்சி வை பத்திரமா. ஆமா ஏயா இப்படி எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு, பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழி இருக்கு, இப்படி எல்லாமா சம்பாதிக்கணும்னு அவ கேட்டா. அதுக்கு அவர் சொன்னார், சம்பாதிக்கிறதுக்கா இல்லம்மா, அவன் மனசுக்குள்ள இருக்க பிரச்சனை தீக்கணும், அதுக்கு தான் இந்த வழி, ஒரு பூனையை பிடிச்சி வைன்னா வச்சாச்சு. இப்ப வந்தான் பூனையை எடுக்கிறோம்னு சொல்லியாச்சு. இப்ப நல்லா கேட்டுக்கையா, உன் தலையில ஓங்கி ஒரு கொட்டு கொட்டுவேன், ஆணு கத்தும் போது பூனை வெளியில வந்துடும், தாங்கிக்கிறவன் வலிச்சாலும் வலிக்கும் அப்படின்னாரு மருத்துவர். சரியா? அப்படின்னா ஏற்கனவே வயிற்றுல இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருக்கிற அவர் வேற எடுத்து வேற காட்டிட்டாரு. இப்ப பயத்திலே இருந்தேன், பூனையை வெளியில கொண்டு வரணும். மருத்துவர் ஓங்கி தலையில கொட்ட, பூனை குதிச்சு ஓடுன மாதிரி ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்த பூனையை விட்டாச்சு. பூனை ஓடிடுச்சு. அதோட சரி பூனை வந்துருச்சு, போகணும்ல. இப்ப கிளப்பினேன், ஐயா கனவுல நான் முழுங்கினது வெள்ளை பூனை இருந்துச்சு, இது கருப்பா ஓடுது, ஒருவேளை பூனை குட்டி ஓட்டு நிறைய விட்டு சொல்லிருக்க, அதுல ஒண்ணுதான் வந்துருச்சு, பாக்கி எல்லாம் உள்ளே இருக்குது. என்ன இப்படி மனிதனை திருத்த முடியுமா? பிரச்சனை இல்லையா, அது வந்து வெளியில வாடா, ஒரு பிரச்சனை இல்லைன்னா கேட்கணும் இல்ல. சில பேர் பிரச்சனை பின்னாலே கட்டி இழுத்துக்கிட்டே தர்றாங்க. அதுதான் சில துன்பங்களுக்கு காரணம். சில விஷயங்களை சீர்தூக்கி உளவியல் ரீதியாக என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் சிந்திக்க. நாடு தமிழ்நாடு, நாமெல்லாம் தமிழர்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசி கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவருங்கள் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஊரு? சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகன் தான் யாதும் ஊரே யாவருங்கள் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்பது. எங்க இருக்கு? ஐக்கிய நாடுகளின் ஒன்றியமான ஐநாவில் இருக்கு. ஐநா சபையில நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 77 ஆண்டு நிறைவு பெற்று 78வது ஆண்டு கொண்டாட போறோம். இன்னைக்கு தேதி 9 ஆச்சு. அடுத்த வாரத்தில் கொண்டாட போறோம். 15ஆம் தேதி 78வது ஆண்டு சுதந்திரம் கொண்டாட போறோம். எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், இருப்பார்கள். எந்த ஜனாதிபதிக்கு தமிழ் மீது பற்றில்லை, தமிழ் மீது பாசம் இல்லை. நமது பக்கத்து மாவட்டமான ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு மட்டுமே தமிழ் மீது பாசமும் பற்றும் இருந்தது. ஐநாவிலே முழங்கினார், வெள்ளக்காரன் மிரண்டு போன. இன்னைக்கு ஐநா மதிக்குது. அமெரிக்கா நயாகரா நீரருவி உள்ள நுழையிற போத வச்சிருக்காங்க நல்வரவுன்னு, அவைகளும் மதிக்கிறார்கள். ஜப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவருங்கள் என்ற வாசகத்தை 2 மொழி, ஒன்னு அவர்கள் மொழி, இன்னொன்று நமது மொழி தாய்மொழியில ஜப்பான்ல இருக்கு, அவர்களும் மதிக்கிறார்கள். செருசலேம் கிறிஸ்தவர்கள் உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்த்து பைபிள்ல இருந்து உலக மொழிகளை தேர்வு செய்த நிறைவாக நம்ம மொழி தாய்மொழி இன்றும் கல்வெட்டிற்கு, அவர்களும் மதிக்கிறார்கள். சிங்கப்பூர் உள்ள நுழைகிற போது விமான நிலையத்தில் அழகான அறிவிப்பு செய்கிறார், சாங்கி விமான நிலையம் உங்களை அன்போடு வரவேற்கிறது என்று. பார்த்திருக்கீங்களா? அங்கேயும் மதிக்கிறேன். சிங்கப்பூர் ரூபா நோட்டை பாருங்க, 3வது இடத்துல தமிழ் இருக்கு. இந்திய ரூபாயில தமிழ் எத்தனாவது இடத்துல இருக்கு நீங்களே எடுத்து பார்த்துங்க. ஆனாலும் உலக நாடுகளிலே 6 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மொழியாக தமிழ் இருக்கு. பல நாடுகளிலே அப்படி நல்ல உன்னத மொழியாக தமிழை போற்றுகிறார்கள். ஆனாலும் தமிழ்நாட்டில் தமிழ் என்னவா இருக்குன்னு என் தமிழார்ந்த என் தமிழ் சமூகம் சிந்தித்தால் போதுமானது. எங்க போய் சொல்ல? லண்டன்ல பசுமாடு அம்மானு கத்துதான், கத்தலாமா? லண்டன் மாடுனா மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்தி பிடிச்ச என்னன்னு பார்த்தா லண்டன் மாட்டுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்திருக்கு. லண்டன்ல இல்ல, உலக நாடு எங்க போனாலும் பசுமாடு அம்மானு தான் கத்தும். ஏன்னா உலகத்திலே சிறந்த மொழி தமிழ். லண்டன் மாடு தமிழை மதிக்குது. நம்ம தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழை தொலைச்சதுதான் மிச்சம். தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ நாட்டிலையும் தமிழ் இல்ல, தமிழ வீட்டிலையும் தமிழ். யார் வீட்டில தமிழ்ல பேர் இருக்கான்னு பாருங்க. யாசிகா, அபர்ணா, தர்சினி, மகிஷா, சர்மா, குருமா, வருமா அப்படி பேர் வச்சுட்டான். யாசிகான்னா என்ன அர்த்தம்? யாசகம்னா பிச்சை, யாசிகான்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்சினா அமாவாசை இருட்டுன்னு அர்த்தம். அது வெறும் தர்சினி இல்ல, பிரிய தர்சினி. மகிஷான்னா என்ன? எரும மாடுன்னு அர்த்தம். சொல்றோம்ல எருமைன்னு பேர் வச்சுட்டோம். நீங்க அதெல்லாம் விடுங்க, ஒண்ணுக்கு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பெயர்களை நம்மோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்காங்க. காந்தி, நேரு, பகத்சிங், சுபாஷ் சந்திரபோஸ், சிவாஜின்னு பேர் இங்க இருக்கு. எவனாவது ஒருத்தன் வடநாட்டுக்காரன் பாரதி, வ.உ.சி., காமராஜர், நம்ம முத்துராமலிங்க தேவர், மருது பாண்டியர்கள், இப்படி பேர்கள் எல்லாம் வடநாட்டில் இருக்கான்னு பாத்தீங்களா? எவனும் வைக்கல. அவன் தெளிவா இருக்கேன். நீங்க ஏன் அப்படி ஆயிட்டிய? வடநாட்டில் இருக்க கோயிலுக்கு சாமிகளுக்கு பூரா இங்க கோயில் கட்டிட்டோம். நம்மோட காளி கருப்பனுக்கு எங்க கோயில் கட்டுவானா? பாபா, அதெல்லாம் பெரிய அரசியல். எனக்கு தெரியுது, நான் ரகசியமா சொல்லிக்கிட்டு வரேன் சில விஷயத்தை. ஆனால் எல்லாருக்கும் கோயில் இங்க இருக்கு, நம்மோட சாமிக்கு கோயில் அவன் கட்டுவானா? நினைச்சு பார்த்தோமா எப்படி போய்கிட்டு இருக்கு நிலைமை?
எங்க போறது? டெல்லி வழியாக ஹிந்தி வளர்க்கிறார்கள், கோயில் வழியாக சமஸ்கிருதம் வளர்க்கிறார்கள், கல்வி வழியாக ஆங்கிலம் வளர்க்கிறார்கள், இசை வழியாக தெலுங்கு வளர்க்கிறார்கள். நாமெல்லாம் தமிழர்கள் எது வழியாக தமிழ் வளர்க்க போறோம்? வரலாறு ஒரு நாள் மாறும் என்பார்கள், அதை அவரவர் இஷ்டத்துக்கு மாற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். தயவு செய்து என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் விழித்துக் கொள்ள வேண்டும். நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக மாற்றுவதற்கு வேறு வழி இல்லை. இலக்கியமும் இதிகாசங்களும் நமக்கு இருக்கிற அத்தனைகளும் விவரமாக இருக்கு. படிக்கணும், படிக்க கேட்கணும், தமிழை சரியா கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சிறந்த வழி. எடுப்பு என்று சொன்னால் அதற்கு எதிர்ப்பு தேவை, ஏற்ற பாவை செய்கிறார்களா கலா சேவை என்று பற்றற்ற கவனிப்போம். நாராயண நமக சோ வந்ததிலிருந்து ஆளோலம் சோ என்று பண்பாடி கொண்டிருக்கின்றாள் பெண்மகள். யாருக்காக? முருகனுக்காக. 12 ஆண்டு கால தவம் வள்ளி இங்கே காவல் காத்துக் கொண்டிருப்பதை பார்த்தால் அஞ்சரவைங்க ராஜகுமாரி மேகமாக போகிறார். ஜரிகை நெழியும் தேரை கொண்டு மலையை மூட பார்க்கிறார். அன்னம் சிதறு உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன். கட்டவுடோ தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன். மலையின் காட்சி இறைவன் ஆட்சி. செந்தாழம் பூவில் செந்தாழம் பூவில் வந்தாடும் செல்கள் என் வீடு மோதுதம்மா. இளைய பருவம் அழகு வந்தால் ஏகம் தொக்க சிந்தனை. இதழை கருடும் பணியில் காற்றும் கம்பன் செய்த வருணனை. போதை தரும் பாடை காற்றும் உலகை காட்டுது. உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது. மரவே மரவே அற்புத காட்சி. செந்தாழம் பூவில் செந்தாழம் வந்தாடும் செல்கள் என் மீது மோதுதம்மா. சுவாசம் மேலே பாடுதம்மா. செங்கோட பாடி காணுதம்மா. அம்மா அம்மம்மா இப்படி ஆனந்தப்படும் வகையில் செம்மான் கரத்தனருள் சேயா நெடியோனே அம்மா நெனப்பெற்ற அருள்வேலா இம்மான் கரும்பரைக்கும் வெண்பரைக்கும் வெளிந்தம்பரைக்கும் வெளிவேலை. காலதாமதம் காரியத்திற்கு கேடு. ஆமா, நேரம் கலந்து கொண்டே போயிட்டு இருக்கு. நாடகம் ஆரம்பிச்சு தாமதம். அது வர்ண பகவானால. நம்ம நாட்டுல உப்பு கூட உப்பா இல்ல. ஒரு நேரத்துல உப்பெல்லாம் வந்து ஊருக்கு வண்டி வண்டியா உப்பு வண்டி கொண்டாந்து வித்தாங்க. உப்பு வண்டி சத்தம் போட்டு வருவாங்க. அப்படி உப்பு வாங்கி சாப்பிட்ட போது யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே உப்பை பெரிய முதலாளி வாங்கிட்டு போய் சந்தைப்படுத்தி வியாபாரமாக்கி பெரிய வணிகப்படுத்தி அந்த உப்பு கொஞ்சம் அழுக்கா இருந்தோன்னு வெள்ளையாக்கணும்னு ரசாயனத்தை பயன்படுத்தி அதை வெள்ளையாக்கி அதுக்கப்புறம் அதை தூளாக்கி அதை ஆங்கிலத்தில் சால்ட்னு பேர் வச்சு பையில அடைச்சி நைஸ் உப்புன்னு விற்கிறாங்க கடையில். அந்த உப்பு நமக்கு நல்லதா? எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா?
சும்மாவும் விக்கல. அதுலதான் அயோடின் என்ற நச்சு வேதிப்பொருள் கலந்திருக்கு. என் தாய்மார்கள் உணர்ந்தது முதல்ல நச்சு வேதிப்பொருள். அதுதான் பெண்களுக்கு தைராய்டு நோய், கர்ப்பப்பை புற்றுநோய், சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பிரச்சனை. அந்த உப்பு தான் முதல் காரணம். நல்லா யோசிச்சு பாருங்க. மரத்துல இருந்து விழுகிற எலுமிச்சம்பழம் மண்ணோட மண்ணா மக்கி முளைச்சு வெளியில வந்துடும், அது இயல்பு. அதே எலுமிச்சம்பழத்தை 4 வகுந்து உப்பை வச்சு பாருங்க, 1 வருஷம் ஆனாலும் ஊறுகாங்கிற பேர்ல கெடாம இருக்கு. இப்ப உப்பு நல்லதா கெட்டதா யோசிக்கும். அதுல உப்பு உப்பா இல்லாம அதுக்கு மேல அயோடிங்கிற கலந்து இன்னைக்கு நாட்டுல, தமிழ்நாட்டுல மட்டும் 100% பெண்களுக்கு ஒரு பக்கம் மார்பகம் இல்லை. ஏன்? புற்றுநோய். புற்றுநோய்க்கு முதலிடமா எந்த ஊர் இருக்கு தெரியுமா? ஈரோடு மஞ்சள் மாநகரம். மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடு மாநகரம் புற்றுநோய்க்கு முதலிடம். தடுக்க அதுக்கான வழி ஆராய்ச்சி பண்ண இந்த மக்களை வியாபார பண்டங்களாக்கி ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்குது. ஏழை எளிய மக்கள் படும் பாட்டை யார் படுவா? டயாபெட்டிஸ் ஒரு வந்துருச்சுல மருத்துவ முறை. டயாபெட்டிஸ் அந்த சிறுநீரகம் கெட்டு போகுது. சிறுநீரகம்னா என்ன? சிறுநீரகம்னா என்னன்னு என்ன முழிக்கிறீங்க? கிட்னி. தமிழ்லான்னு கேட்டேன். சட்னி கிட்னி. பத்தியா? கொஞ்ச நாளைக்கு முன்னால ஆங்கிலத்துல பேசிட்டு தமிழ்ல மொழிபெயர்த்தான். இப்ப தமிழ்ல பேசிட்டு ஆங்கிலத்துல மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. சிறுநீரகம்னா தெரியல, கிட்னினா தெரியுது. எப்படி மாறிட்டோம் பத்தியா? நம்ம உங்க மேல தப்பு இல்ல, இந்த நாட்டோட அவல நிலை. அந்த சிறுநீரகம்ங்கிற கிட்னி கெட்டு போறது எதனால? உப்புனால. ஒருவேளை கெட்டு போற சிறுநீரகத்தை பாதுகாக்க நம்ம கிட்ட ஒரு மருந்து இருந்துச்சு தெரியுமா? உடல்ல இருக்கிற உப்பை குறைக்க. என்ன சொன்ன? ரொம்ப நேரமா பேசிக்கிங்க. அவன் சொன்னான் சொரக்காய்க்கு உப்பு இல்லை. நடப்பான் உப்பு இல்லைன்னு. அவனா சொரக்காயில உப்பு இல்ல, சொரக்காய் சாப்பிட்டா நமக்கு உப்பு இல்ல. சொரக்காயெல்லாம் குண்டு சட்டி மாதிரி இருந்துச்சு. இப்ப சொரக்காய் புடலங்காய் சைஸ்ல வந்துருச்சு. பார்த்தோம்ல? அப்ப எவ்வளவு தப்பு நடக்குதுன்னு என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்கணும். ஆமா, கத்தரிக்காய் திருண்டா இருந்துச்சு, இப்ப கத்தரிக்காய் இத்த தண்டி வந்துருச்சு. மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள், மரபணு மாற்றப்பட்ட பழங்கள், மரபணு மாற்றப்பட்ட அரிசி, அத்தனை உணவுப் பொருள்களும் மரபணு மாற்றி விட்டார்கள். காரணம் அவர்கள் சம்பாதிக்க. ஆக என்ன அர்த்தம்? இதை தொடர்ச்சியா சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க அதுக்கெல்லாம் செத்து போயிட மாட்டாங்க நம்பிக்கை இருக்கு. பிறக்கிற பிள்ளைகளுக்கு விதை இல்லாம போகுது. நடந்துருச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஊர்ல 4 ஆம்பளை பிள்ளை 4 பேருக்கும் ஒத்த விதை தான் இருக்கு. எவ்வளவு பெரிய அதிர்ச்சி! அப்ப நாளைய தலைமுறையை வளர்ப்பதற்கு நமக்கு வம்சம் வேணும், நமக்கு பின்னால எதிர்காலம் உண்டு. நமக்கு இருக்கிற பிள்ளை குட்டி நல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா தயவு செய்து பாரம்பரியத்துக்கு மாறியே ஆகணும். நாகரிகம் எவ்வளவு வந்தாலும் யதார்த்தமும் இயற்கையும் தான் நமக்கு பேராற்றலையும் பேரருளையும் நமக்கு அள்ளி கொடுக்குது. நல்லா நினைச்சு பாருங்க. கேடு கட்ட மண்ணுங்கிறான். மண்ணு கட்ட கேடு. ஒரு நெல்லு போட்டா 100 நெல்லு கொடுக்குது நமக்கு. மனுஷன் என்ன செய்ய? ஒரு மரத்தை நட்டு வச்சா என்னென்னமோ நமக்கு உதவியா இருக்கேன். எத்தனை உதவிகளை நம்ம பயன்படுகிறோம். அத்தனைக்கு தகுந்தார் போல மனிதன் இருக்கிறோமா என்பது தயவு செய்து என் அறிவார்ந்த தமிழ் மக்கள் சிந்திக்கணும். காலதாமதம் காரியத்திற்கு கேடு. நிறைய பாடலாம், நிறைய பேசலாம், ஒரு நாள் பத்தாது. அதனால இறைவனுடைய திருவருளால வருகிறான் காவலன். சுந்தரம் நிறைந்து ததும் பொங்கும் சிறந்த மங்கை இவள். சுந்தரம் நிறைந்து ததும் பொங்கும் சிறந்த மங்கை இவள். எந்த உலகெங்கு ஏன் வந்தார்? அந்தரமே குண்டு தேவர் குந்தவி முழங்க வரும். அந்தரமே குண்டு தேவர் குந்தவி முழங்க வரும். இங்கீரை வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்து ததும் பொங்கும் சிறந்த மங்கை இவள். எந்த உலகெங்கு ஏன் வந்தார்? முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாநிலங்கள் என்று நாடுதே. முகத்தில் இருக்கும் கண்களை கண்டு மாநிலம் என்று நாடுதே. பறவை ஓட்டும் சொல்லினர் கிள்ளைகள் சொந்தமென வந்து கூடுதே. காலகத்தில் இவள் நிலை காவல் செய்வாத வீதம். காலகத்தில் இவள் நிலை காவல் செய்வாத வீதம். ஆனாலும் இங்கே அற்புதம் மிகு அற்புதம். சுந்தரம் நிறைந்து ததும் பொங்கும் சிறந்த மங்கை இவள். எந்த உலகெங்கு ஏன் வந்தால், எதற்காக வந்தால், எதற்காக இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறது? எல்லாரையும் வரவழைத்தது ஆவணபெருங்குடி கிராமத்தார்கள். அதுக்கு உறுதுணையா இருந்தது எம்பெருமான் முருகனுடைய திருநாமத்தோடு இருக்க அண்ணன் சரவணன் அவர்கள். ஆமா, இந்த வர்ண பகவானுடைய சூழலிலும் பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் வந்துருங்க புறப்பட்டு தைரியமா சொன்னேன். நானும் முன்கூட்டியே புறப்பட்ட காரக்குள்ள இருந்து இருந்தா இங்க வரணும். ரொம்ப நேரம் ஆகி போயிடும் புறப்பட்டு வந்தேன். அண்ணார் அவர்களுக்கு அதை சார்ந்த அத்தனை கிராமத்தார்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஏன்னா இவ்வளவு மழையில இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை.
நாடகம் பாக்கட்டும் நல்லா பாக்கட்டும். ஆமா நீங்க பாருங்க, கிராமங்கள்ல நான் சமைச்சு சாப்பிடுறோமா, எல்லாரும் கிராமத்துல சமைச்சு சாப்பிடுறோம். யாரும் எங்கேயும் உணவகத்துல வாங்குறதுல அது தவிர்க்க முடியாம சில பேர் போயிட்டு வந்தா அப்படி வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் விலங்கு எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுச்சா, இப்ப விலங்கு எல்லாம் வேட்டையாடி சாப்பிட்றதை நிறுத்திருச்சு. ஏன்னா நம்ம ஆளு சுற்றுலா போறது மாதிரி போய் குரங்குகளுக்கு, யானைகளுக்கு, மயில்களுக்கு என்னத்தையாவது கொடுக்க போக அது பூரா இவங்க வருவாங்க, எப்போவும் தருவாங்கன்னு இப்ப ஏன்னு எனக்கு என்னன்னு காத்துக்கிட்டு இருக்கு, பிச்சை எடுக்கிற மாதிரி சோம்பேறித்தனம். சிங்க வேட்டையாடி சாப்பிட்டதை விட்டுவிட்டு எப்படியாவது சாப்பாட்டை வீட்டுக்கே வர சொல்லுவோம்னு ஏற்பாடு பண்ணுச்சு. ஆமா அதுக்கு ஒரு எடுபடி இருந்துச்சு. சிங்கத்துக்கு ஒரு ஆளு எடுபடி, நரி. உடனே நரிய கூப்பிட்டு சிங்கம் சொல்லுது, போய் எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணு, வைத்த பசிக்கு இருந்துச்சு. சிங்கம் ஆஹா தலைவர் சொல்லிட்டாரே ஏற்பாடு பண்ணணுமேனு நரி பதறி போய் காட்டுக்குள்ள ஓடுது. என்ன இல்லைன்னா நிறைய போட்டு தெளியுமே அது, அதனால தேடிச்சு ஒன்னும் கிடைக்கல. கடைசியா ஒரு கழுதை சிக்கிருச்சு. கழுதை சிக்கிருச்சு. ஆனா கழுதைகிட்ட போய் எப்படி சொல்றது, தலைவருக்கு பசிக்குதான் உன்னை சாப்பிடணுமா வர சொன்னாருன்னா வருமா? அது புன்னங்கால் புரடியில் அடிக்க ஓடி போயிடாது. இப்ப நரி தந்திரமா கழுதைகிட்ட போய் பேசுது. என்ன கழுதையாரே நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? நானும் நல்லா இருக்கேன். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு பொழுது விடிஞ்சது உங்களுக்கு தான் யோகம் அப்படின்னுச்சு. கழுதைக்கு சந்தேகம் வந்துருச்சு, எனக்கு யோகமா? எப்படி எனக்கு யோகம்? என்ன பாரு யோகம் வரும்னு என் படம் பிடிச்சி எல்லாரும் மாட்டி வச்சிருந்தாங்க. இப்ப எனக்கே யோகம்ங்கிறியா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம தலைவர் இருக்காருல்ல, யாரு? சிங்கம். ஆமா அவர் ரொம்ப காலமா அவரே தலைவரா இருந்துட்டாரா. என்னத்த தலைவரா இனிமே இருந்தா புதுசா ஒரு தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கு. தலைவர் பத்தியே விட்டா கொடுக்குறாங்க, சரி அது போட்டேன். இப்ப என்னாச்சு, தலைவரா என்னத்த இருந்தான், வேற யாரையாவது தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்கிறாரு. அப்புறம் அதுல பாருங்க உங்க பேர் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. யார தலைவரா வைக்கலாம்னு யோசிச்சிருக்காரு, உன் பேர் ஞாபகம் வந்துருச்சு. அதனால என்னை அனுப்புனாரு, உன்னை கூட்டிட்டு வர சொல்லி உனக்கு தலைவர் பதவி கொடுக்கணுமா, தலைவர் கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன சொல்ற நீ அப்படின்னு நரி கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்ல, தானா வருது, விட்டு கொடுக்க முடியுமா? உடனே கழுதை அதை நம்பி சிங்கம் இருக்கிறதுக்கு வந்துச்சு. சிங்கம் சாப்பிடலாம் நினைச்சு தாவிச்சு, கழுதை பயந்து ஓட முயன்றுச்சு. அந்த நேரத்தில் கழுதையோட காதை பிடிச்சி அத்து பிடிச்சி கழுதை தப்பிச்சு, காது போச்சு. பின்னாலே நரி ஓடி, என்ன கழுதையார பொசுக்குன்னு ஓடியாடி, என்னையா நீ அவன் பதவி கொடுப்பான்னு கூப்பிட்டு வந்தா காதை பிடிச்சி அக்கிறேன், நான் வரலனுச்சு. வா, எதுக்கு காதை அத்தாரு தெரியுமா? நீ தலைவர் ஆயிட்டா தலைவருக்கு தலையில கிரீடம் வைப்பாங்க. கிரீடம் வைக்கும் போது காது இருந்தா இடைஞ்சலா இருக்கும், அதனாலதான் காதை எடுத்தாரு கிரீடம் வைக்கிறதுக்காகன்னு சொல்ல. கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவி இல்ல. ரெண்டாவது முறையும் வருது. கழுதை முதல்ல தப்பிச்சிருச்சு, இண்டாவது அடிச்சு போடுவோம்னு சிங்கம் தாவிச்சு. கழுதை மறுதரமும் பயந்து ஓட திரும்பிச்சு, வால் அத்துக்கிடுச்சு. கழுதை வால் இல்லாம ஓடிச்சு. பின்னாலே நரி ஓடி போய், என்ன கழுதை நீ சொல்லி பேச்சு கேட்காத கழுதை, ஓடியாம ஓடியாந்துக்கிட்டு உன் பின்னால நானும் ஓடிட்டே தெரியும். நரி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வருத்தப்பட்டுச்சு. கழுதை சொன்னிச்சு, என்னப்பா நீ தலைவர் பதவி கொடுப்பேன்னு சொன்னேன், அவன் காதை பிடிச்சாக்குறேன், இல்லைன்னா வாழை பிடிச்சாக்குறேன், ரெண்டையும் இழந்துட்டு இப்ப இருக்கிறது உயிர் ஒண்ணுதான், அதையும் விட சொல்றியான்னுச்சு. அப்படியெல்லாம் இல்ல. எதுக்கு காதை எடுத்தாருன்னு சொன்னா, அது மாதிரி வாழையா எடுத்தாரு. நீ தலைவர் ஆயிட்டேன்னா உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைப்பாங்க. நீ சிம்மாசனத்துல உட்காரும் போது வாள் இருந்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும், அது இடைஞ்சலா இருக்கப்படாது, வாழை எடுத்தாருன்னு சொல்ல. கழுதை நம்பிருச்சு. ஏன்னா தலைவர் பதவியில. இப்ப மூணாவது முறையா வந்துச்சு. 2 தடவை தப்பிக்க விட்ட சிங்கம் 3வது தடவை தப்பிக்க விடுமா? ஒரே அடி கழுதை செத்தே போச்சு. கழுதை செத்தோன்னு சிங்கம் நரிக்கு உத்தரவு போடுறது, தூக்கிட்டு போ, கழுதையை உரிச்சு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் தனித்தனியா கொண்டுட்டு வானுச்சு. கழுதையை தூக்கிட்டு போய் நரி உரிச்சு எல்லாத்தையும் எடுத்து பக்குவமா வச்சுட்டு, கழுதைக்கு இருந்த மூளை எல்லாத்தையும் நரி தின்னுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து சிங்கம் தலைவர்கிட்ட வச்சுச்சு. தலைவர் பாக்குறாரு, குடல், ஈரல், தாம்பரங்க, கறி, எலும்பு, தோல், தலை, நாக்கு, எங்கடா மூளைய காணு அப்படின்னு சிங்கம் பதறிடுச்சு. கழுது அப்படியே நக்கலா சிரிச்சிச்சு. ஏன்டா சிரிக்கிறான்னுச்சு. என்ன தலைவரே? ஆமா நரி சிரிக்குது, நரி சிரிக்குது. சிங்கம் கேக்குது, ஏன்டா சிரிக்கிறான்னு. என்ன தலைவரே, மூளை இருந்திருந்தா கழுத 3 தடவை ஏன் பேச்ச கேட்டு வாங்கிட்ட வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதுன்னுச்சு. மூளை இருந்திருந்தா கழுதை ஏன் பேச்ச கேட்டு வாங்கிட்ட வந்து சாகுமா? மூளை இல்லாத கழுதைன்னு நரி சொல்லி சிங்கம் நம்பிருச்சு இது தப்பிச்சுக்கிறதுக்கு. ஆனா உண்மையிலே கழுதைக்கு மூளை இருந்துச்சு. தின்னது யாரு? நரி. ஆனா சிங்கத்துக்கு தெரிஞ்சா கொன்னுடுமே நினைச்சு அது என்ன சொல்லுது? கழுதைக்கு மூளை இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருச்சு, அதுவும் நம்பிருச்சு. நரி தந்திரம்னு சொல்றோமா, நரி தந்திரம். இந்த கதை எதுக்கு? 78 ஆண்டு காலமா 77 ஆண்டு முடிஞ்சிருச்சு. நம்மளையும் மூளை இல்லாத கழுதையாக்கி பல பேருக்குள்ள நரி வேஷம் போட்டு பல பேரு பல விதமா ஆயாச்சு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. நாளைய தலைமுறையை யதார்த்தமாக வளர்ப்போம். வருகிறான் காவலன், அவனை சந்திப்போம். ஆகா, கார்த்திக் ராஜா பெரும் உருவமாக வருகிறாரு, அவரை சந்திப்போம். பிறகு நமது கழகத்தை பற்றி சிந்திப்போம்.